ஹாய் வெல்கம் டு அவர் ஹெச்என்டி குக்கிங் சேனல். இந்த சம்மர் வந்தால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு டைமாச்சும் செஞ்சுருவாங்க. அது வேறு எதுவும் இல்லை, தக்காளி ஊறுகாய். இந்த சம்மர் டைமில் தக்காளி ஈஸியாக நம்மளுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கும். அதை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க அந்த பின்னாடி இருக்க அந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பின்னாடி இருக்க அந்த பேக் சைடு மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியெல்லாம் தேவையில்ல, ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ண பிற்பாடு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், ஏன்னா தக்காளியிலே தண்ணி அதிகமாக விடும். ஸோ நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மூடி போட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு எல்லாமே தக்காளி நல்லா வெந்து தண்ணி விட்டுருக்கு. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி வற்றின பிற்பாடு புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். புளி ஊற்றின பிற்பாடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த நம்ம தக்காளியை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ஊறுகாவுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச பிற்பாடு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 4 வெந்தயம், கொஞ்சனா வரமிளகா, 1 கட்டி பூண்டு, அடுத்தது கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிற்பாடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி நல்லா வதக்கி விட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒன்றோட சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா குக் ஆன பிற்பாடு இது கூட நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கிளறின பிற்பாடு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க வெந்தயமும் கடுவும் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து அது பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு ஊறுகாய் கெடாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் எண்ணெய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஊறுகாய் நம்ம சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். சாரி, ஒரு வீடியோ கிளிப்பு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம கடுகு வெந்தயம் அரைச்சி பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிற வீடியோ கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா சேர்த்து வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன்.